வெளியில வந்தா யாரும் அந்த ஆம்பளை இருக்க கூடாது. யாருமே இல்லையே. ஒரு வாடி சீக்கிரம். ஒட்டட கம்பத்திலே மாமா புட்டுட்டு போனானே அந்தாத்திலே. ஒட்டட பச்சத்திலே ராஜா புட்டுட்டு போனானே கும்பத்திலே. கும்பத்திலே எட்டு பிள்ளை என்ன சொல்லு ஒல்லையோட பொய்யா மாறாதா ஒரு நாடு வச்ச மரா ஒல்லையோட பொய்யா மாறாதா ஒரு நாடு வச்சா பொய்யா மாறாதா ஒரு நாடு வச்சா மாமனாரி வச்சே மரே மாமனாரி வச்சே மர மாங்கனிக்கு ஆசைப்பட்டு மாமனார வச்சுக்கிட்டேன் மாமனாரே வச்சுக்கிட்டேன் ஒன்ன பச்சத்திலே ராஜா விட்டு போனாரே கும்பத்திலே வச்சா ராஜா அண்ண மாம வச்சே மரம் அண்ணே மாம வச்ச மரம் வச்சா மரம் அண்ணே மகனை வச்சுக்கிட்டேன் எட்டு பிள்ளைய பக்கத்திலே அந்த கதையே என்ன சொல்லு அந்த கதையே என்ன சொல்லு என்னடி இது கோலாது என்னடி இது எல்லாம் பொம்பளை அறிவுக்கா சோத்தாடி சோத்தம் சும்மா கத்துக்கிறியாடி இதெல்லாம் ஒரு பொம்பளைட்டு வரலாமா என்னடி உள்ள ரெண்டு பத்தி என்ன பார்த்த உடனே பொறாம இருக்கு ஏன் பொறாம இருக்கு நீ சொன்னாலும் போகாம இருக்குடி ஏண்டி என்னது யார்கிட்ட இருக்கிற மாதிரி அவளுக்கு யாருக்கு இல்ல பார்த்து நாங்க ஏதே பரம போட போறோம் நானும் போட்டு படிச்சாடி என்ன அவனை கோயிலுக்கு நெஞ்சுக்குள்ள கொட்டாங்கச்சி குத்து கோயில ஒரு அம்மா நெஞ்ச தொட்டு சொல்லு இருக்கிற பொம்பளை இல்ல ஒன்ன மாதிரி பொம்பளை வேறு நான் பார்த்தது இல்ல அடியே அடியே இடுப்பு இடுப்புதான் அடியே அந்த நீலக்கோயில் என்ன சொல்லுது உன்னை இழுத்துக்கிட்டு ஓட சொல்லுது அந்த சோழ கோயில் என்ன சொல்லுது ரெண்டு பத்தி இழுத்து பட்டு உனக்க சொல்லுது கெட்டி வேறு வாசம் மாதிரி பேசும் குட்டி ரொம்ப மோசம் இல்ல இல்ல இவ்வளவு மூணு பேருமே இப்ப மாசம் யாரு மாசம் ஐப்பசி மாசம் ஏன் கெட்டேலாம் அங்கே அத பார்த்தேலாம்
கேட்டேனா இங்கே பார்த்தேனா எங்கே எதையோ நினைத்து இதையே பார்த்து போகாதீங்க வாங்கோனா சும்மா வாங்கோனா வாங்கோனா சும்மா வாங்கோனா வாங்கோனா சும்மா வாங்கோனா வாங்கோனா சும்மா வாங்கோனா எட்டு துண்டை எடுத்து வந்தான சுருட்டு உள்ளார வச்சே நான் சுருட்டி தெரியலையோ புரியலையோ தெரியலையோ புரியலையோ எடுத்து காப்பாற்றுமா சும்மா போனா கேட்டேனா தேவை பார்த்தேனா இங்கே எதையோ நினைச்சே அதையே முடிச்சேனா அப்படியே நடந்தேன் அதிகாரி இருக்கேன் வாங்கோல பச்சை ராஜேந்திரா என்ன அந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு எப்படி சொன்னீங்க இப்ப நீங்க செஞ்ச மாதிரி ஒரே ஒரு நாள் செஞ்சு பார்க்கணும் என்ன செய்யறீங்க இப்ப நான் அப்ப இது இருந்து உங்களுக்கு குட்டியா இது எங்களை விட ரொம்ப அழகா இருக்குது இங்க பாரு என்னமோ உனக்கு எனக்கு யாரும் சேவை செஞ்சாங்க உன்னை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பொறாமையா இருக்குடி போராமை இருக்கக்கூடாது அதப்படி சென்னை கோயம்பேடு சேர்ந்த சென்னை தான் சென்னை கோயம்பேடு சேர்ந்த மகளிர் உணவகம் உரிமையாளர் குழந்தை வேம்பு வெள்ளூரை சேர்ந்த அன்பு உள்ளங்கள் மேலே இப்போது செல்வராணியாக வேடமாக நடிக்கக்கூடிய என்னை வணக்கம் ரூபாய் 200 வரை இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய கலைக்கோ சார்பாக நன்றி கண்ட வணக்கம் 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 செல்லும் என்னடி உள்ளே பார்த்த வெள்ள போட்டிருக்கா வெள்ள பார்த்த உள்ளே போட்டிருக்க என்னடி இது அதை யாரு கேட்கிறேன் ரொம்ப நாளா எனக்கு ஆசை என்ன இப்படி போறாங்க புருஷனை கையில வாங்கி போடுறான்னு கேட்டேன் அவன் கமலாட்டி தேனை குடிச்சு குடிச்சுட்டு போத வந்துட்டான் இன்னைக்குதான் எதான வந்து நீங்க கூப்பிட்டீங்களா சரி அச்சா உள்ள கிளம்பிட்டு வந்துட்டு இருக்க இந்தாடி நீ வாங்கிட்டு வர சொன்னதுன்னா சரி சரி ஆபத்துனால உள்ள போட்டாங்க வெளியே போட்டா எங்க போட்டா சேர்த்தான் ஐயோ இடையாச்சும் இப்படி போட்டீங்க அது வரைக்கும் போடாம தான் உட்காந்துருந்தியா அழகான பொண்ணுதான் அவங்க எத்த கண்ணுதான் அழகான பொண்ணுதான் அதுக்கு எத்த கண்ணுதான் அழகான பொண்ணுதான் அதுக்கு எத்த கண்ணுதான் ஏகிட்ட இருப்பதெல்லாம் உலவாத சமைக்கிறான் அங்கொன்று நிற்குது ஆட்டை போல் முடிக்குது அங்கொன்று நிற்குது ஆட்டை போல் முடிக்குது ஆட்டத்தை ரசிக்கவில்லை ஆட்டத்தை ரசிக்கவில்லை ரசிக்குது அழகான பொண்ணுதான் அதுக்கு என்ன கண்ணுதான் என்கிட்ட இருப்பதெல்லாம் உணவாத கிடைக்குதான் உணவாத கிடைக்குதான் எப்படியாவது சுத்தி அடிச்சு உங்களை தேடி வந்தோம்மா சித்தி அடிக்கிறேங்க அரிசி இந்த பையன் சரி மகாராணி அம்மா உங்களுக்காக இப்ப தர்சனம் பண்ண போறேன் தர்சனம் நீங்க பாதி தெருஷனே
எல்லா தெருசனமும் இங்கதான் உட்காந்துருக்கு, பாதி தெருசனம் மட்டும் சொல்றேன். இன்னும் முழு தெரு சனமும் வரல. 2 நாளா அண்ணாமலையில வந்து பாருங்க போக முடியாது, வர முடியாது. இப்ப வந்தது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி போயிட்டு இருக்கு. போறவங்க யாராவது கத்தரியா போங்க, செட்டு செட்டா சேர்த்துட்டு கும்பரை கழிச்சுடாங்க, செய்திகளை செஞ்சிருவாங்க. பாத தரிசனமே பாத தரிசனமே தரிசனமே பாத தரிசனமே என்னம்மா பாத தரிசனமே தரிசனமே தரிசனமே. காட்சி கொடுக்காத பச்சை அப்படி தரிசனம் பண்ணுங்க. அந்த மாதிரி குட்டணும் வச்சுக்க கண்டி நிம்மதி படம் வச்சுக்கோங்க. மனம் போகுது இந்த பந்த போட்டவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லி இந்த வேகத்தோட மட்டும் இல்லைன்னா இந்த நேரம் பெலாபூச்சி ஏரிக்கையில போய் கலந்துருக்கேன். அடியே இது என்ன அலங்கோலம்? என்னடி உள்ள போடுறத வெளியே போட்டிருக்க, வெளியே போடுறத உள்ள போட்டிருக்க, இதுதான் அவசரத்துல அள்ளி போ தெளிச்சாங்க போறேன். நான் கிளம்பி அன்னைக்கு வந்து அப்படியா? ஏண்டி நீ யார் என்று தெரிய மாட்டி? நீ யாரு தெரியுமா? என்ன அந்த கோழி அந்தரங்க தொழில் இருக்கட்டும், எனக்கு நீ யாரு? உயிர் கோழி அடியே இந்த பண்டி, என் தந்தை உன்னை என் கூட சீதனமாக அனுப்பி வைத்திருக்கிறார், எனக்கு எப்போதும் துணையாக இருக்க வேண்டும் என்று. நீயே இந்த அலங்கத்தில் இருந்தா பாக்குறவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? சீதா தேவியோட தோழியே இப்படி இருந்தா சீதா தேவி என்ன லட்சணமாக இருப்பாங்க, என்னை பத்தி கேவலமாக நினைக்க மாட்டார்கள். தோழிடி இந்த 4 தோழில யாரு அழகா இருக்கான்னு பச்சை ராஜா கேட்டுப்பாரு. ஏன் அவருக்கு எப்படி தெரியும்? அது எப்படி அவர் வாங்கி கொடுத்தாரு? ஆரோக்கியமா இருக்க அத பத்தி அவருக்கு தெரிஞ்சிருக்குடி. ஏண்டி இது என்ன தொங்குறது? எத்தனை பவுனு? இது 16 பவுன். எங்க செஞ்ச? நாச்சார் பையில இது 16 செஞ்சு 500 செஞ்சு செஞ்சு என் வாழ்க்கை இதெல்லாம் அடங்குது. என்ன எப்படி? என் புருஷன் என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிடிக்கல. சரி, முதல் ராத்திரி அன்னைக்கு நான் காணாடி இருக்கேன். சத்தியமா எனக்கு நாட்டில தூக்கப்பட்டு நடக்கிறது அது. அப்படி ஒண்ணு இருக்கின்றதா? யாரோடப்பா யாருக்கும் தனியா போயிடுவான். சரி, இவன் முதல் ராத்திரி அன்னைக்கு காணு போ தூங்கி எழுந்துச்சு தடுமாறி பக்கம் காணும். நான் எந்த பக்கம் போனேன்னு எனக்கே தெரியல. தூக்கத்துல வந்து பக்கம் போயிட்டேன். மறுநாளே பார்த்தான். என்னென்று? இத வாங்க நிகழ்த்த மாட்டான். உன் கணவனுக்கு இருக்குடி. ஏன்னு கேளு. என்ன? நான் தூக்கத்துல ஏந்திச்சு எந்த தோப்புக்குள்ள போயினாலும் சரிதான். ஆமா, நான் போற இடம் பூரா அந்த சத்தம் கேட்கும். இந்த சத்தத்தை கேட்டு வந்து உன்னை கண்டுபிடிச்சு அழைச்சிட்டு வருவாரா? நம்ம பொண்டாட்டிங்க தான் போயிட்டு இருக்கான்னு சொல்லி இந்த சத்தத்தை கேட்டுட்டே நீ தோப்புக்கு தான் போவியா? வேற எங்கேயும் போக மாட்டியா? அங்கேயும் போவேன். ஏண்டி நான் உன்னை கேள்விப்பட்டேன், உண்மைதானா? இல்ல நீ இப்ப 6 மாசமாமே? இல்ல 6 மாசம். அது என்ன 6 மாசம்? ஒரு புள்ள வரது 8 மாசம். 10 மாசம். அதுல பாதி 5 மாசம்.
நான் கேக்குறேன் இருடி உன் புருஷன் வெளிநாட்டுக்கு போய் ரொம்ப நாளா ஆச்சு. அப்படி இருக்கும்போது நீ எப்படி 6 மாசம் அவன் செல்போன் அவன் மூட்டு முகத்தை பார்த்தாலே இதாயிடுமா? இதுக்காகவே 5,000 பூவும் 1/2 கிலோ ஆளும் வாங்கி கொடுத்து ரப்பாங்கிற மாதிரி அவர்தான் காரணமா? எல்லாருமே கணவனே கண்கள்ல தெய்வம் வளர்ப்பாங்க. சரி. ஆனா என் கண்ணுக்கு எப்பப்ப யாரா தெரிஞ்சாங்களோ அவங்க கணவனா வச்சுக்கிறது இல்ல ஒண்ணுமா. இப்ப 6 மாசமா இருக்குன்னு சொல்லல. ஆமா. ஆனா இதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் நடந்து தெரியுமா? என்ன? 5 வருஷத்துல நான் 6 பிள்ளை பெற்றிருக்கேன். அது எப்படி 5 வருஷத்துல 6 பிள்ளை? ஏன் பெறக்கூடாது? எப்படி பெற்றலாம்? ஒரு புள்ள பெற்ற எத்தனை மாசம்? 10 மாசம். ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 12 மாசம். அப்ப 5 வருஷத்துக்கு இரவே இல்லையா? 5 வருஷத்துக்கு 60 மாசம் வருது. ஆமா. ஏன் 6 புள்ள பெற்றக்கூடாது? ஓஹோ, இடைவெளி விடவே கூடாது அவனுக்கு. இந்த பக்கம் அறுவடை நடந்துட்டே இருக்கணும், அங்க நாத்து விட்டுட்டே இருக்கணும். இருக்கட்டும் இருக்கட்டும். ஏண்டி எங்கிட்ட இல்லாதது உங்ககிட்ட ஒண்ணு இருக்கு. ஆமா, எங்கிட்ட எங்களை பாரு. மூக்குக்கு கீழே வாய்க்கு மேல கரு 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 கருன்னு ஒண்ணு இருக்கின்றது. எங்களுக்கு எல்லாம் இருக்கின்றதா? உனக்கு எப்படி அது இருக்கிறது? அப்புறம் நீ என்னடி? நான் வீராதி வீரி. ஆமா, கடலை விக்குது பூரி. எங்க அப்பாவுக்கும் ரொம்ப நாளா பிள்ளை இல்ல. சரி. பிள்ளை இல்ல எங்க அப்பா எங்கத்தாவும் நாண்டாத கோயில் இல்ல, வேண்டாத குளம் இல்ல. எப்படி மாத்தி மாத்தி பேசுற? சரி. இங்க வந்து பெரிய சாமிக்கு போனாங்க. யாரு? பெரிய சாமியா? அந்த பெரிய சாமியில வணக்கம் இருக்காருல்ல, திருப்பதியில பிள்ளையா இல்ல, திருப்பதியில வெங்கடாச்சலபதியில இருப்பாங்க. அந்த சாமியில போய் சரி படி ஏறி போயிருக்காங்க. 2 பேரும் அப்பாவும் அம்மாவும் ஏறிருக்காங்க. எங்க? ஏறு மலையில. சரி. படியில ஏறும்போது அப்பா அசந்து தம்பளுக்கு அப்பா அசந்து உட்காந்து பார்த்து அம்மா ஏறிருக்கா. இதுல படிக்கட்டுல என் அம்மா போய் அசந்து உட்காந்தா என் அப்பா இறந்துருக்கு. சரி, 2 பேரும் அசந்த போது பரவ ஏறி போவாங்க. எங்க படியில ஏறு ஏறு ஏறி 2 பேர் இருக்காங்க. எப்பா கும்பிடு போய் இருந்தா கும்பிடுவாங்க. எப்படி? ஆண்டவா, அப்பா வணக்க மலையான 7 மலையான 7 கும்பலவாடா, எனக்கு முதல் பிள்ளையே எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும் எப்ப வேண்டிக்கலாம். என் அம்மா வேண்டிக்கிறேன். எப்படி? எனக்கு முதல் பிள்ளையே பொம்பளை பிள்ளையா பிறக்கணும் அப்படியே அம்மா வேண்டிக்கலாம். சரி. இவங்க 2 பேரும் வேண்டிருக்க என் அம்மா வகுப்புல இருந்து நான் கேட்டுட்டு இருந்தேன். சரி, இவங்களுக்கு அமுது துரோகம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இதுல இருந்து இதுக்கு மேல என் அப்பனுக்காகவும் இதுல இருந்து இதோட என் அம்மாவுக்காகவும் வஞ்சகம் இல்லாமல் பிறந்திருக்கீங்க. பரவாயில்ல நீ. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப என்னை பத்தி கேள்விப்பட்டீங்களா? அம்மா பத்தி நீ கேள்விப்பட்டியா? உனக்கு தெரியுமா தெரியாதா அம்மா பத்தி? அம்மா என்ன தெரியும் உனக்கு? ஏ, அம்மா மாசமா இருக்காங்கடி. என்ன தெரியும்? ஏ, அம்மா அப்படி இப்படியே இருக்காங்க. ஏ, அம்மா முழுகாம இருக்காங்கடி. அறிவு கேட்டவளே, அம்மா கர்ப்பமாக இருக்கிறாங்கடி. நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற? அம்மா வகுத்துல பாப்பா இருக்குடி. ஆமாண்டி. இந்த வேளையில் ஆடி பாடி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை. ஆமா, அப்படியே இருக்காது. புள்ள பக்கத்துல இருக்காதடி. அதனால நம்ம அனைவரும் இந்த நந்தவனத்தில் ஆடி பாடி சந்தோஷமாக இருந்துவிட்டு சற்று நேரம் போகலாமா? தென்பாயில் சோலை இளம் தென்றல் வேலை, தென்பாயில் சோலை இளம் தென்றல் வேலை, தென்பாயில் சோலை இளம் தென்றல் வேலை, மான் பாய்வதாலே பயங்குதலாலே, மான் பாய்வதாலே பயங்குதலாலே, கலர்மதியான கண்ணை வெளியேறினாயே.
வாழ்விலே ஒரு நாள் அதை இன்னும் ஒரு நாள் ராஜயோகமே பாரி ராஜயோகமே பாரி ராஜயோகமே பாரி ராஜயோகமே பாரி ராஜயோகமே பாரி ராஜயோகமே பாரி ராஜயோகமே வாரி ராஜயோகமே வாரி இந்த நந்தவனத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கின்றது? இன்னைக்குதான் பார்க்கிறேன். இந்த நந்தவனத்தை பார்க்கும்போது அந்த பத்தியா எப்படி இருக்கின்றது? காக்கா கூடு கூவரும். குயில் காக்கான்னு கத்தறதும். குயில் இருடி. இந்த பக்கம் பார்த்தா ஆலம் கொடிகளும், அந்த பக்கம் பார்த்தா புளியா கொடிகளும், இந்த பக்கம் பார்த்தா அவர மரங்களும், அந்த பக்கம் பார்த்தா பூசணிக்காய் மரங்களும். இருடி. உனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சா? என்ன தலைகிற பேசுற? குயில் காக்கான்னு கத்துமா? குயில் எப்படி கூவும் தெரியுமா? நீ எப்படி கூவும் தெரியுமா? குயில் அப்படி கத்துடி. இது கிழமை இல்லை. எத்தனை அழகாக இருக்கிறது பார்த்தாயா? குயில் கூவதும், மயில் ஆடுவதும், மான் பாய்வதும் எத்தனை அழகாக இருக்கின்றது. மான் எப்படி பாய்கிறது? எப்படி 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 ஏண்டி முன்னாடி இருப்பது என்ன, பின்னாடி இருப்பது என்ன? பின்னாடி இருப்பது வாலு. வாளா? கொம்புடி. பின்னாடி கொம்பு. பின்னாடி வாளு. ஓடு வாலு. ஆமா. இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? நெல்லை மலை ஓரத்திலே சொல்லி வர பொண்ணு மகிழே, நெல்லை மலை ஓரத்திலே சொல்லி வர பொண்ணு மகிழே, நல்ல கண்ணவிலே இந்த ரகசியமே அன்பே ரகசியமே அன்பே அவசியமே.
அப்பயே சொன்னேன் எனக்கு படம் வேணும்னா ஒரு நைட்டே வாங்கி விடுறாங்க. நைட்டே மாட்டினா ஒரு தொந்தரவு இல்லை, வசதியா இருந்திருக்கும். இதை வாங்கி கொடுக்கறதுக்கு பிரச்சனை இல்லை. நான் அந்த வாங்கிட்டு வந்து கொடுத்தோம்னு வச்சுக்க, 4 மூலையில வச்சு தலையில அடிச்சுக்க, 4 கிறுக்கி வச்சுக்க, செவியன்னு கிடக்கும். நாளைக்கு காலையில் ஏற்பாடு பண்றேன். அடியே, எனக்கு மட்டுமே சந்தோஷமாக இருக்கிறது, உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமாக இல்லையா? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா? அப்படியா? எதனால? நம்ம சேராம சேர்ந்து கூடாம குடியிருக்கோம்ல, அதனால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆமா, எப்படி இருக்கிறது? அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தன் அம்மா ஏதேதோ சொன்னானடி. அடியே, இப்போது நம்ம என்ன செய்ய வேண்டும் தெரிய வருமா? அதாவது பெண்களுக்குரிய விளையாட்டு என்ன விளையாட்டு என்று உங்களுக்கு தெரிய வருமா? கும்மி. பெண்களுக்கு பிடிச்சது கும்மி, ஆண்களுக்கு பிடிச்சது பூரா ரம்மி. அதிலே இருடி ஆகியால் கும்மி, ஆமா, கும்மி அடிச்சு விளையாட வேண்டும்.
குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே குறு குறுத்தே வந்திருந்து பழகுதடி உன்னாலே தனதான தானே உருகியிலே பூமரத்து உலகுதடி தன்னாலே உருகியிலே பூமரத்து உலகுதடி தன்னாலே உருகியிலே பூமரத்து உலகுதடி தன்னாலே சொல்ல